ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதலாம் ஆண்டு பொறியியல் மாணவர்கள், இரண்டாம் ஆண்டு பொறியியல் மாணவர்களுக்கு உண்டான இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸு. ஸோ உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து இப்போ ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி ஸ்டெப்ஸை தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து ப்ராஜெக்ட் இன்னோவேஷன் ஐடியாஸ். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா வந்து இப்போது இந்த ப்ரெசன்ட் சினாரியோவில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு ஹேக்கத்தான்லேயோ இல்லை வந்து ஏதாவது வந்து ஐடியா தான்லேயோ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வந்து ஏதாவது வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒன்று ஓன் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறக்கோ, இல்லை வந்து நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகிறக்கோ, இல்லை வந்து ஒரு நல்ல கம்பெனியில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வரக்கோ ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. ஸோ முன்னையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் இருந்தாவே போதுமானது. ஒரு இன்டர்வியூக்கு போய் நமக்கு வந்துங்கிறப்ப நான் இத்தனை கம்பெனிஸில் வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கேன், இத்தனை கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து முன்ன வந்து ஒரு ஓல்டு ட்ரெண்டாக இப்போ மாறிடுச்சு. முன்னையெல்லாம் வந்து அது ரொம்ப பெருசாக வந்து பேசுவாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் போனேன் அப்படின்னா அது வந்து ஹெச்ஆர்ஸ்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாகவே வந்து எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நாலேஜ் ஷேரிங் செஷனாக இருந்தது. பேப்பர் ப்ரெசன்டேஷனோ இல்லை வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அதை வந்து போய் ஒரு இடத்துல ப்ரெசென்ட் பண்ணுறதோ. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மல் ட்ரெண்டாக ஆயிடுச்சு. எல்லா காலேஜஸும் வந்து ஒரு சிம்போசியம் கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் போனீங்கன்னா அப்படின்னா உங்கள் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வரலாம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே இன்னோவேஷன் பேஸ்டு எஜுகேஷன் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. இப்போ எல்லாமே ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங்கு, இன்னோவேஷன் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஏதாவது யூனிக் ஸ்கில் இருக்கணும். நீங்கள் யூனிக்காக ஒரு ப்ராஜெக்ட் ஐடியா வச்சுருந்தீங்க அப்படின்னா தான் நம்ம வந்து நாளை கம்பெனிக்கு போய் சர்வே பண்ண முடியும். ஸோ அந்த வந்து ஒரு ஹெச்ஆர் வந்து எதிர்பார்க்காங்க. ஸோ அதனால் வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஐடியா தானோ இல்லை ஹேக்கத்தானோ போய் அதில் வந்து நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டையோ இல்லை உங்கள் ஐடியாவையோ ப்ரெசென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து வேல்யூ ஆடட் வெயிட்டேஜ் ஃபார் யுவர் ரெஸ்யூமே. ஸோ இப்போ ரெஸ்யூமில் நம்ம வந்து நான் ஹேக்கத்தான் போட்டிருக்கேன், ஐடியா தான் போயிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. உங்கள் ஐடியாவை மட்டும் சப்மிட் பண்ணிட்டு வரீங்க அப்படிங்கிறப்ப ஐடியா தான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது வந்து ஒரு இன்ஸ்டியூஷனோ இல்லை வந்து ஏதாவது வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பையோ வச்சு அவங்களோட டைப் வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா க்ரௌட் ஃபண்டிங்கோட நம்மளால் பண்ணிக்க முடியும். இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்டே வந்து மாடலாக வந்து க்ரியேட் பண்ணி அதை கொண்டு போய் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸ்போவில் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் வரலாம், இல்லை வந்து ப்ரைஸ் கூட கிடைக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் ரெஸ்யூமேல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லேயே வந்து முடிச்சிடணும். ஏன்னா தேர்ட் இயர் போனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மேஜரான இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் வந்து வரும். ஸோ அதை வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆகணும். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து அதர் ஆக்டிவிட்டீஸ், இப்போ வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு நாட் ஓன்லி இந்த இனோவேஷன் இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மட்டும் பத்தாது. நிறைய இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் டெவலப் பண்ணணும், கம்யூனிகேஷன்ஸ் வந்து டெவலப் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்டர்வியூ போய் எப்படி வந்து நம்ம அட்டன் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் ஆப்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டெக்னிக்கல் ட்ரைனிங் எல்லாமே வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய கட்டாயமாக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லேயே வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிகளை போகிறதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நிறையா கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் கூட இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எடுத்துருக்காங்க. ஸோ நிறையா கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா மினிஸ்ட்ரியில் கூட வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு எஜுகேஷனல் ஹப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அவங்களும் வந்து நிறைய ஹேக்கத்தான்ஸில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ஹேக்கத்தானில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐடியா ஜென்ரேட் பண்ணுங்கள். அந்த ஐடியா ஜென்ரேஷனுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து தெரியணும். ஸோ அப்போ என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா அதை வந்து நம்ம சொல்யூஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஐடியா கொடுக்குறத விட ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மேஜரான விஷயம். ஏன்னா we have to understand the problem. ஸோ அந்த ப்ராப்ளமை ரியலாக வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் ரியலாக வந்து எம்பத்தைஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷனை வந்து நீங்கள் உங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒரு சின்ன சொல்யூஷனாக கூட இருக்கலாம், இல்லை சின்ன ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். அந்த ப்ராப்ளம்க்கு நீங்கள் ஒரு சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு இன்னோவேஷன் ஐடியாவாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் சக்சீட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ப்ரைஸ் கிடைக்கல அப்படிங்கிற ரெண்டாவது. பட் வந்து அதை பற்றின இன்டெப்த் நாலேஜ் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஹெச்ஆர்ட்ட ப்ரெசென்ட் பண்ணிட முடியும். ஸோ அப்போ ஒன்ஸை வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி அதுக்குண்டான சொல்யூஷனை சொல்கிறீங்க அப்படின்னாவே நீங்கள் குட் இனஃப். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகிறக்குண்டான எலிஜிபிலிட்டியில் வந்து உள்ளே வந்துடுவீங்க. ஸோ அப்போ ஹெச்ஆர்ஸ் ஆட்டோமேட்டிக்லி ரெக்ரூட் யூ. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல் கேரியர் இருக்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்டாக இருக்கணும். ஸோ அதுதான் வந்து உங்களோட கேரியர் க்ரோத்துக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரிலேட்டட் டு யுவர் கரிக்குலமாக இருந்ததுனாலும் ஓகே, இல்லை அதர் தென் கரிக்குலமாக இருந்தாலும் ஓகே. பட் என்ன திங் இஸ் அந்த இன்னோவேஷன் அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கிங்க. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.